பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நேரத்திலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எத்தனையோ இடரல்கள், துன்பங்கள், கண்ணீர் நிறைந்த பாதைகள் நடுவிலும் அவருடைய தயவான கரம், அவருடைய அணைக்கிற அன்பின் கரம் இந்த நாளில் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்கள்? ஆண்டவரே, என்னோடு நீங்கள் பேசணும், எனக்கு ஒரு மாறுத்தரவு தரணும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் தேவன் உங்களோடு இந்த நல்ல நேரத்தில் அவர் பேசுவாராக. 18வது சங்கீதம் 28வது வாக்கியம் இப்படி சொல்கிறது: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அனுபவித்து பாடின அழகான பாடல்கள் ஆயிரம் பொதிந்து கிடக்கிறது. அழகான சத்தியங்களை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. இதிலே அவர் சொல்லுகிறார், என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கை இருண்டு போய் பாவம், பாரம், தனிமை, சோகம் என்ற பலதரப்பட்ட காரியங்களினால் நம் வாழ்வு இருண்டு போயிருக்கிற பொழுது தேவன் வெளிச்சம் ஏற்றுவது போல், விளக்கை கொளுத்துவது போல் நம் வாழ்விலே ஒரு விடியலை உண்டாக்கும்படி, அந்த சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பிக்க இன்றைக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக படிப்பினைகளை அவர் விவரித்து காண்பிப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். அவருடைய தாயும் தகப்பனும் அவரை கைவிட்டார்கள். சொந்த சகோதரங்கள் பகைத்தார்கள். சிநேகிதனும் வழிகாட்டியும் எதிரியாய் மாறினான். இப்படி பல சம்பவங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த பாடல்களை அங்கே அவர் பாடியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட காரியங்கள் சூழ்ந்திருக்கலாம். நாம் நம்பின மனிதர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம். நாம் தோற்று போனோம், இனி மீள முடியாது, எழும்ப முடியாது என்ற நிலைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் காணப்படலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் வாழ்விலே உங்களை இருளடைய செய்ய, உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை சோகத்துக்குள் அமிழ்த்தி, உங்களை சோர்ந்து போக பண்ணத்தக்கதாய் அநேக காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்தாலும் இன்றைக்கும் அந்த தெய்வம் உங்களோட வாழ்விலே ஒரு விடியலையும் ஒரு சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு நமக்கு போதுமான கடவுளாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் எங்களோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தையும் செய்து நம்முடைய இருள் போல் சூழ்ந்த அந்த நிலையை, நம்முடைய வேதனை நிறைந்த அந்த நிலைமையை மாற்றி நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தகப்பனாய், தாயாய் உங்களுக்கு ஒருவர் தேவை என்று நீங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறீர்களா? தகப்பனை, தாயை இழந்தவர்களுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும் தேவன் துணையாயிருந்து இன்றைக்கும் போதுமான கர்த்தராய் நடத்த அவர் மேன்மை உள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க போறீங்களா? ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், ஆண்டவரே என்ற வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேணும், ஒரு சுகம் வேணும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? நிச்சயமாய் அந்த தேவன் உங்களுக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். நாம் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்தார். உங்களுக்காக நான் மன்றாடலாம். தேவனை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். உடைய கண்ணீர்கள், தனிமைகள், போராட்டங்களை நீக்கும். சோதனைகளிலே ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடும். ஒரு அற்புதம் செய்து உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். தேவனே, நீங்களே முற்றுமுழுதாய் பொறுப்படுத்தி தாங்கி நடத்தும்படி உடைய கரங்களுக்குள் தந்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.